நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு 10 இன்ச்சு அகலத்தில் 5 அடி நீளத்தில் இருக்கக்கூடிய 2 ஸ்டெப்பு ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்த போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டை அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்டாண்டை அறிமுகப்படுத்தும் போதும் அந்த ஸ்டாண்டை அன்பாக்சிங் பண்ணி அதை எப்படி அசம்பிள் பண்ணுறது, அதோடைய அளவுகள்லாம் என்ன, அதை எப்படி வந்து பொறுத்துறது அப்படின்றத பற்றி தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அன்பாக்சிங் பண்ண இந்த ஸ்டாண்டை நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் யாராவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிவ் அவே கொடுத்துட்ருக்கோம். இந்த கிவ் அவே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 3 வாரங்களாக கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4வது வாரம். கடந்த 3 வாரங்களாக பரிசு பெற்றவர்களுடைய நேம் லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல போடுறேன், பாருங்கள். போகிறோம் எப்படி கிஃப்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். சரி, குயிக்காக இப்போது இந்த பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணி என்ன மெட்டீரியல் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் உள்ளே இருந்த பொருட்களுடைய எண்ணிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பெரிய ஃப்ரேமு, 2 ஸ்டெப்புக்குரியது, பெரிய லெக்கு, இது சின்ன லெக்கு, 6 ட்ரெயின் செல். ஃபிட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 12 ஸ்க்ரூவும் ஒரு அலன் கீ இருக்குது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெக்கு மட்டும் நம்ம ரேப்பிங் பிரித்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய லெக்கும் 2 சின்ன லெக்கும் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் அப்படின்றதால இந்த 2 லெக்கையும் முதல்ல இணைக்கணும். இது எதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ரேமாக இந்த மாதிரி எல் ஷேப்பில் கட் பண்ணி கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் நம்ம திடீர்னு நம்ம 2 ஸ்டெப் வைக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வச்சுட்டோம். ஒருவேளை நம்ம அதை பிரித்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம ஈஸியாக அந்த 2 நட்டை மட்டும் பிரிச்சுட்டு ஒரு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயரம் குறைவான ஒரு ஸ்டெப்பு தனியாகவும் உயரம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பு தனியாகவும் கூட நம்ம தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி இந்த சைட்லேயும் கூட போல்ட் நட் போட்டு டைட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன லெக்கையும் பெரிய லெக்கையும் நம்ம ஒன்றா இணைச்சோம்னா இந்த 2 ஸ்டெப்பு கிடச்சிரும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை நம்ம இணைக்க போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஃபுல் டைட் பண்ணல, கொஞ்சம் லூஸாக தான் வச்சுருக்கேன். நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு, ஒரு ஸ்டாண்டை நம்ம அசம்பிள் பண்ணுறோன்னா நீங்கள் எடுத்தோடனே ஃபுல் டைட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இது மாதிரி மாட்டி மட்டும் வச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டாண்டில் ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து டைட் பண்ணிக்கலாம் அப்படிம்பேன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதை லேசாக டைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு ஒரு லெக்கு தயாராகிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு லெக்கும் ரெடி பண்ணுவோம். பாருங்கள், இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்க்ரூ தான். ஜஸ்ட்டு எடுத்து நம்ம இப்போதைக்கு ஹேண்ட் டைட் மட்டும் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 பக்கமும் லெக்கு தயாராகிடுச்சு. இதை எடுத்து நம்ம இந்த டேபிளில் ஃபிட் பண்ண முடியாது, டேபிள் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், எடுத்து கீழே வச்சு நான் உங்களுக்கு அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். லெக் ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? இந்த பக்கம் ஒரு லெக், இந்த பக்கம் ஒரு லெக்கு. இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறது வெளிப்பக்கம் வர மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்கக்கூடிய ஸ்டெப்பை வந்து நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ, 2 ஸ்க்ரூ போட்டால் போதும். அடுத்ததாக இந்த பக்கம் இங்கேயும் 2 ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ண வேண்டியதுதான். ஜஸ்ட்டு கையில் டைட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக செகண்ட் ஸ்டெப்பு, இதுக்கும் 4 ஸ்க்ரூ இருக்குது. ஜஸ்ட் எடுத்து டைட் பண்ண வேண்டியது தான். ஸோ நான் எப்பவும் சொல்கிற மாதிரி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ஸ்க்ரூவும் ஃபஸ்ட்டு லூஸாக ஃபிட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டுக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருந்த 12 ஸ்க்ரூவும் வந்து நம்ம லேசாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணோம், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா லேசாக ஷேக்கிங் இருக்கும். இப்போ என்ன பண்ணோம், இந்த 12 நட்டையும் ஃபுல் டைட் பண்ணணும். நான் எப்போவுமே சொல்கிறது, ஒரு ஸ்டாண்டை நீங்கள் அசம்பிள் பண்ணிங்கன்னா முதல்ல செட் பண்ணி முடிச்சுடுங்க. செட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா தான் ஃபுல் டைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கடைசியாக டைட் பண்ண சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ரேமில் இருக்கக்கூடிய 4 டைட் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த கீழே ஃப்ரேம். ஓகே, அதே மாதிரி இந்த பக்கம் 2.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மேலே டாப் ஃப்ரேம் 4 நம்ம டைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கடைசியாக தான் இந்த 4 நட்டை வந்து நம்ம 2 லெக் ஜாயின் பண்ணிக்கலாம், இதை டைட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரேம் எல்லாம் பக்காவாக செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ட்ரெயின் செல் வந்து மொத்தமாக 6 ட்ரெயின் செல் இருக்குது. இந்த 6 ட்ரெயின் செல்லையும் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ட்ரெயின் செல்லில் இந்த பட்டனை கட் பண்ணியே கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் செல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அகலம் 10 இன்ச்சு. ஆனால் இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வெளியில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றோடு ஒன்று நம்ம ட்ரெயின் செல்லில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். நம்ம இதில் ஜாயின் பண்ணி போட போகிறதில்ல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தர சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் இதை வேறு எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா கட் பண்ணாமல் வச்சுக்கலாம். அப்படி கட் பண்ணாமல் வச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரேமுக்கு மேலே நிற்கும். ஸோ அதே மாதிரி சைட்லேயும் இந்த மாதிரி பட்டன் இருக்கும். இந்த பட்டனில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 60 இன்ச்சு நீளத்தில் 10 இன்ச் ஆகிறதுடைய இந்த 2 ஸ்டெப் ஸ்டாண்டை வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக அசம்பிள் பண்ணிட்டோம். இதில் வந்து ஒரு 10 தொட்டியை நான் அடிக்க காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்டெப் இருக்கக்கூடிய மெட்டல் ஸ்டாண்ட் வந்து பக்காவாக ஃபிட் பண்ணி அதில் வந்து கீழே ஒரு 5 தொட்டியும் மேலே ஒரு 5 தொட்டியும் கிட்டத்தட்ட 10 தொட்டி வச்சு அடுக்கியிருக்கேன். இதில் 10 க்ரோ பேக்கும் அடுக்கலாம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட தொட்டி தான் ஸ்டாக் இருந்தது அப்படின்னால தொட்டியை வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்புங்கிறது நம்ம 3 ஸ்டெப்பு 4 ஸ்டெப் கூட வைக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் முடிஞ்சால் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி நம்ம படிப்படியாக வைக்கும்போது நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடிகள் நமக்கு பக்கத்தில் வளரும்போது ஒரே உயரத்தில் இருந்ததுன்னா இப்போ இங்கே வளர்கிற செடியும் இந்த வளர்கிற செடியும் இலைகள் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் இந்த மாதிரி படிக்கட்டு முறையில் வைக்கிறதால அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. இதோட வளர்ச்சி இங்கே இருக்குன்னா இதோட வளர்ச்சி இங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடிகளோட உயரம் மாறிட்டே இருக்கும். அப்படி மாறும்போது இந்த செடியை அந்த செடி டிஸ்டர்ப் பண்ணாது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டு மாதிரி, அதாவது கொலு ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம வந்து ஏபிஎஸ் பைப்பில் வந்து டிசைன் பண்ணி காமிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் 2 ஸ்டெப்பு. இதில் நம்ம 3, 4, 5 நம்ம விருப்பத்துக்கு எவ்வளோ வேணாலும் செஞ்சுக்கலாம். கான்செப்ட் இதுதான். இந்த கான்செப்ட் வச்சு நம்ம ஈஸியாக நம்ம அடுத்தடுத்து டெவலப் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சிங்கிள் ஸ்டெப் ஸ்டாண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராலி வச்சு மூவ் பண்ணி காமிச்சேன். ஆனால் இந்த டபுள் ஸ்டெப்பை வந்து நம்ம ட்ராலி வச்சு மூவ் பண்ண முடியாது. என்ன காரணம்னா, இந்த 9 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு மட்டும் தான் இருக்குது. செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சு உயரத்தில் இருக்குது. அதனால் ட்ராலி மேலே செகண்ட் ஸ்டெப்பு உட்காராது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கணும்னா அந்த பக்கம் சாஞ்சு விழுந்துடும். ஸோ எதுக்காக இது பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு பொருள் ஆட் பண்ணும்போதும் அந்த பொருளுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டோடு தான் போய் ஆட் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃப்ரேம் வைக்கணும்னா இன்னும் 2 ரிவிட் நெட்டு ப்ளஸ் இன்னும் ஒரு 3 அடி தூரத்துக்கு ஃப்ரேமு, அதுக்கு தேவையான பவுடர் கோட்டிங் இதெல்லாம் போடும்போது இன்னும் ஒரு 100 ரூபா 150 ரூபா கூடுதலாயிரும். டிசைன்லேயே அதை கொடுத்துட்டோம்னா தேவையில்லாமல் எல்லாருக்கும் அந்த செலவு தேவையில்லாமல் இருக்கும். அதனால் நம்ம யார் வந்து இதை தூக்கி நகர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் வேணும்னா அந்த தனியாக ஒரு ஃப்ரேமும் 2 ரிவிட் நட்டும் ஆட் பண்ணிக்கிற மாதிரி வேணால் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரே இடத்துல வச்சு யூஸ் பண்ணவங்களுக்கு இந்த 2 ஸ்டெப்புக்கு அப்படியே இப்போ இருக்க மாடலில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம கிவ்வே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான நேரம் இது. இந்த பரிசு போட்டியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது HYV ஃபார்ம்ஸோடைய வெப்சைட்டுக்கு போகும். அந்த வெப்சைட்டில் போயிட்டு மேலே வந்து இந்த ப்ராடக்ட் கிவ்அவேயோடைய பேனர் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அந்த பேனர்லேயே கிளிக் ஹர் அப்படின்னு இருக்கும். அந்த கிளிக் ஹருங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்கள் பேர், முகவரி, தொலைபேசி இதெல்லாம் கேட்கும். இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பதிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றதுக்கான ஒரு மெசேஜ் வரும். இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு தான் ஓப்பனில் இருக்கும். அதாவது 48 மணி நேரத்துக்கு ஓப்பனில் இருக்கும். 48 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த லிங்க்கை க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த 48 மணி நேரத்தில் எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய பேர்கள்லாம் வந்து ஒன்றா சேர்த்து அதை குலுக்கல் முறையில் தேர்வு செஞ்சு அதில் வெற்றி பெறக்கூடிய ஒருத்தருக்கு இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம வந்து பார்சலில் அனுப்பிவிடுவோம். ஸோ இந்த ஸ்டாண்டுக்கான பரிசு போட்டியில் நீங்கள் கலந்துக்கணும்னா அதுக்கு 2 விதிமுறைகள் தான். ஒன்று வந்து நீங்கள் நம்ம குணா கார்டன் ஐடியாஸ் யூடியூப் சேனலோடைய சப்ஸ்கிரைபராக இருக்கணும். 2வது உங்கள் வீட்டில் மாடி தோட்டம் இருக்கணும். இது 2 இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒருவேளை இந்த ஸ்டாண்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.